வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா, தில்லைமணின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலு ஓப்பன் பண்ணியிருந்தேன் ஊரில். நான் ஓப்பன் பண்ண கொஞ்ச நாள்லயே சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு வந்துட்டேங்க. நான் டிரைவர். வந்துட்ட பிறகு இங்கே தனிமையில் இருக்கும்போது நிறையா அந்த யூடியூப் சேனல்லாம் நிறையா பார்ப்பேன். பார்க்கும்போது நிறையா விஷயங்கள் இங்கே வந்து கற்றுக்கிட்டேன். நான் வந்து சும்மா ஒரு நாளைக்கு என்னால் முடிஞ்சது, நான் வந்து வசதி வாய்ப்பு உள்ளவங்களாம் கிடையாது. அந்த பசியை அனுபவித்தவன், அந்த பசியில் துடித்தவன் கூட சொல்லலாம். பசியை அனுபவித்தவன், பசியில் துடித்தவன் எல்லாம் ஒன்று தான் வச்சிங்களேன். அப்போ நான் அந்த டவுனு பக்கம் போகும்போது இந்த மாதிரி அந்த சாப்பாடு இல்லாமல், அந்த தாடி, அந்த முடி இதெல்லாம் ஷேவிங் பண்ணாமல் கொள்ளாமல் இருக்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஒரு இது பண்ணோம். அப்படி ஆரம்பித்து வீடியோ போயிட்டு இருந்தது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, என்னடா இந்த மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுத்ததெல்லாம் வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. நம்மளுடைய எய்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ எனக்கு யூடியூப்பை பற்றிலாம் எதுவுமே தெரியாதுங்க. ஒரு தம்பி தான் சொல்லி கொடுத்தாரு. என்னுடைய இது ஏன் நம்ம அதை வீடியோவாக போட்டோம் அப்படின்னா, மெயினான காரணம் இதை மாதிரி இதை பார்த்தா இன்னும் 2 பேர் செய்வாங்களே அப்படின்ற மாதிரி ஒன்று. ரெண்டாவது, இவ்வளவு பேர் இருக்காங்களா, ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்காக இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களான்றது மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா, ஒரு நேரம்னாலும் ஒருத்தவங்க சரி நம்ம 4 பேருக்கு வாங்கி கொடுத்தா என்ன, செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதை இன்னும் நிறைய பேர் பண்ணணுன்றது தான். அப்படி இருந்தும் ஒரு அதிகாரிக்கிட்ட கேட்டேன், ஐயா அந்த மாதிரி எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஷீட்டு போட்ட ஷெட்டு மாதிரி இருக்குங்க, ஷீட்டு போட்ட ஷெட்டு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க மழையிலையும் அந்த இதெல்லாம் குளிரெலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க, அந்த மாதிரி கொண்டு போய் நான் வச்சு பார்க்கலாங்களா அப்படின்னா, அதுக்கு அந்த அதிகாரி, அதுக்கெல்லாம் அலோடு கிடையாது தம்பி, நீங்கள் வந்து ப்ராப்பராக அதுக்கு வந்து அப்ரூவ்டு வாங்கணும், அதுக்கு பில்டிங்காக இருக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அது ஏன் அந்த மாதிரினா, என்ன பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்ற மாதிரி இது. ஆனால் தகுதிக்கு மீறின ஒரு ஆசை எனக்கு. ஆசை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ஏன் நம்ம இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது? என்ன மனித பிறவி வந்து ஒரு முறை தான். நம்ம வந்து எனக்கு படிப்பறிவெல்லாம் கிடையாது. நம்ம இனிமேல் என்ன படித்து ஆளவ போகிறோமா கொல்ல போகிறோமா? இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் ஒரு சின்ன உதவி செய்யலாமேன்ற மாதிரி அடிக்கடி அந்த ஆசைகள் வந்தது. அதுக்கெல்லாம் பொருளாதாரம் வேணுன்றது வந்து அப்புறமா தான் மனம் பக்குவம் அடைஞ்சுது. அதனால் அந்த ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டவங்களால் மட்டும்தான் அதை உணர முடியும். இல்லை நம்ம தாய் தந்தை வந்து நம்மளை எந்த மாதிரி வளர்த்தாங்கன்ற ஒரு சூழலை அனுபவிச்சவங்க அதை உணர முடியும். எல்லாருமே உதவுனா ஒரு சில பேர் இதில் பயனடைவாங்கன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஏன் இதை வந்து இவ்வளோ நாளுக்கு அப்புறம், நான் இப்போ வீடியோலாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. இங்கே வந்து சரி சும்மா இருக்கக்கூடாதுன்ட்டு இங்கே சவுதியில் அந்த பூனைக்கெல்லாம் அந்த சும்மா சாப்பாடு மீந்த சாப்பாடெலாம் வச்சு அப்படியே இது பண்ணுறது. கொஞ்சம் வெய்ய டைமில் அந்த புறாலாம் பார்த்தோம்னா போய் கொஞ்சம் தண்ணி வச்சு தானியங்கள்லாம் கொடுத்துட்டு வர்றது. என்னன்னு தெரியல, மனசு ரொம்ப என்ன இது ஒரு வாழ்க்கை அப்படின்ற மாதிரிலாம் தனிமை வந்து நிறையா நமக்கு சொல்லுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப எதுக்கு இதை சொல்கிறேன்னா, திரும்பவும் வந்து நம்ம அதை நம்மளால் முடிஞ்சது வீட்டில், இப்போ என்னென்னா வீட்லேயே அப்போ வந்து முன்னாடி நான் ஆரம்பிக்கும் போதெல்லாம் கடையில் வாங்கி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு பிளான் இருக்குது. அதாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செஞ்சு கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு ஆசை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.